இருக்கணும். குரங்கு பிசாசு அத பண்ணியா இத பண்ணியா படிச்சியா புடிச்சியா திட்டுவாங்க. எங்க தாண்டி போற? ஏய் நம்ம எல்லாரும் இன்னைக்கு மாசா மரிக்கணி கிளாஸ்க்கு பங்க் அடிப்போமா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஆடி பாத்துக்கலாம். வேகமா வரா. ஏய் ஏய் வாங்கடி, மரிக்கொல்லி கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏய் இன்னைக்கு கேர்ள்ஸ் யாருமே மரிக்கணி கிளாஸ்க்கு போக போறது இல்ல. எங்க கூட இருந்தா இன்னைக்கு டே ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். என்னடி சொல்ற? ஐயோ என்னை விட்டுடுங்கடி. ஐயோ உன்னை வச்சுதான் நீங்க கேமே. சரி நான் உங்க கூட ஜாயின் ஆயிக்கிறேன். இன்னைக்கு என்னடி பிளான்? ஏய் அப்படியே ஜாலியா ஜூஸ் கடைக்கு போலாமா? ஏய் எவ்வளோடி காசு வச்சிருக்க? 20 rupees. செலவா நீ? 50 ரூபாய். அண்ணே எல்லாத்துக்கும் ஒரு ஆறு. ஏய் நம்மலாம் இங்க இருக்கோம். பாய்ஸ் எல்லாரும் போய் நம்ம மாட்டி விட்டுருவாங்கப்பா. ஏய் நாமளே போகல பாய்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க? அப்படி போனாலும் சிஸ்டர் நம்ம சொல்றதா நம்புவாங்க. நீ சிறுவ தேறிட்டடி. ஏய் ஐயோ சிஸ்டர் வராங்கடி. ஓடுங்கடி ஓடுங்க ஓடுங்க. ஃபாதர் சாரி ஃபாதர். பிள்ளைகளா மரிக்கணி கிளாஸ் போறீங்க, ஓகே. அப்புறம் ஏன் வீட்டுக்கு போகல? ஃபாதர் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஃபாதர். ஏன்? ஏன்னா டாடி வந்து டெய்லி மீன் சாப்பிட்டு எங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க ஃபாதர். ஃபாதர் எங்க வீட்ல எங்க அம்மா எங்க அப்பா போட்டு டிஷும் டிஷும் டிஷும். ஏய் இதெல்லாம் பிரச்சனையோட நினைப்பா. நீ சொல்லுமா, உனக்கு ஏன் வீட்டுக்கு போக பிடிக்கல? ஃபாதர் அன்னைக்கு ஒரு நாள் டான்ஸ்ல சேர்ந்திருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மிஸ் 1000 ரூபாய் கேட்டாங்க. போய் உங்க அப்பாட்ட போய் கேளுப்போ. டான்ஸுக்கு மிஸ் 1000 rupees கேட்டாங்க. ஆபீஸ் கிளம்புற நேரத்துல நீ வேறயா? போ அம்மாட்ட போய் கேளு போ. எங்க உனக்கு 1000 ரூபாய் தான் கொடுங்களே. ஏடி திடீர்னு 1000 ரூபாய் கேட்டா கையில வப்பண்டே அவர் கேக்குறது. என்ன பத்தி எது வேணா பேசுங்க. எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசுறீங்க? அது சரி, ஹவுசிங் லோனு, கார் லோனு, ஒட்டுமொத்த இஎம்ஐயும் நான் தானே கட்டி தொலைக்கிறேன். லோனை மட்டும் கட்டிட்டா உவா கேட்க போறோம். அரிசி பருப்பு எண்ணெய் மற்ற குடும்ப செலவு எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாது உங்க ஆயா அப்பனோட மருந்து செலவு வேற. ஏய் எப்படி சொல்ல சரி, உங்களுக்கு மரியாதை. இந்த கை நிற்கிற வேலையெல்லாம் எனக்கு வேணாம். தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும். சீலை இல்லைன்னு செல்லாயிட்ட போனா எதிர்த்தாப்புல செல்லாயி ஓலப்பாய கட்டிக்கிட்டு வரலாம். அப்படி இருக்குது உன் கதை. குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு ஆடிச்சான். அன்னையில இருந்து அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை ஃபாதர். அப்பா என்கிட்ட பேசவும் இல்லை. ஓகே, உங்க பேரண்ட்ஸ் போன் மறுபடியும் பேசுவோம். ஃபாதர் என் பொண்ணுக்கு பதட்டப்படாதீங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? பதட்டப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல. இப்ப இருக்க பதட்டமும் தெரியும், ஏன் முன்னாடியே இல்லை? ஃபாதர் நம்ம குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானமும் ஏற்படுத்துறது வேற வழியே இல்லையா ஃபாதர்? ஏன் இல்லை? நம்ம கத்தோலிக்க திருவிழாவில் மட்டும்தான் ஒப்புரவு என்ற அருமையான அடையாளம் இருக்கு. நம்ம பாவ அறிக்கை செய்யும் போது இயேசு நம் பாவங்களை மன்னிக்கிறார். இதுதான் நம்ம கத்தோலிக்க நம்பிக்கை. மேலும் நம் குடும்பமாக ஜெபமாலை சொல்வதும் விவிலியம் வாசிப்பதும் நம் குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தருகிறது. உண்மைதான். இப்பவே நாங்க நல்ல ஒரு பாவ அறிக்கையை செஞ்சு எங்க குடும்பங்கள்ல ஒற்றுமையையும் அமைதியையும் கொண்டு வரப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை.